ஹாய்ங்க. இந்த ஜேட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா, மாடில தாங்க வாங்கியிருந்தேன் அப்படியே. அது கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது வாங்கி 1 வீக் கூட ஆகலைங்க. அது கூட பார்த்தீங்கன்னா சாஞ்சிருச்சு. தொட்டோனே அந்த 2 ஸ்டெம் தான் இருந்துச்சு, விழுந்துருச்சுங்க அப்படியே. இதில் இருந்த 2 ஸ்டெம்மே விழுந்துருச்சு. அதை நான் எடுத்து ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. அதை எடுத்து நான் பார்த்தீங்கன்னா, ஒரு மூடியில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சுருக்கேங்க. ரூட் எதுவும் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கலான்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சரி மண்ணில் வச்சு பார்க்கலான்ட்டு ஒரு குட்டி பாட் எடுத்து அதில் வச்சு பார்க்கலான்னு அதையும் வச்சுருக்கேங்க. இது ஒரு லீஃப் தனியாக வந்துருச்சு. சரி அதையும் சும்மா வச்சு பார்க்கலான்னு வச்சுருக்கேங்க. அது பார்த்திங்கன்னா அந்த லீஃப் வந்து ரொம்ப வாடி போயிருந்துச்சு. அது வராது கண்டிப்பாக. சரி இதை சும்மா ட்ரை பண்ணலான்னு தாங்க இதை வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் தான் ஆச்சு. 10 டேஸில் பார்த்திங்கன்னா இதில் தண்ணியில் வச்சது தான் ஃபஸ்ட்டு சூப்பராக வந்துருச்சு. ரூட்லலாம் வந்துருச்சுங்க. 10 டேஸில் எடுத்து பார்த்தா ரூட் சூப்பராக வந்துருந்துச்சுங்க. தண்ணி குறைய தண்ணி ஊற்றினேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த லீஃப் வந்து 2-3 நாளே காஞ்சி போயிடுச்சுங்க. அப்புறம் இது வந்து வச்சுருக்கலான்னு சும்மா வச்சுட்டு தான் இருந்தேங்க. இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்திருக்குங்க. நான் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தெரியுது அவங்களுக்கு ரொம்ப லைட்டாக வந்திருக்கு. தண்ணியில் வச்சதில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ தான் 15 டேஸ் ஆச்சு. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைடர் பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்ம நல்லாவே பெருசாகிடுச்சுங்க. கட் பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதையும் நம்ம கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டால் ரூட் நல்லாவே வந்துருங்க. இதில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பார்க்கலாங்க. பாய்ங்க.